ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம மீனாவும் செந்தில் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தோடனே நம்ம மீனா ஒரு பக்கம், அப்பாப்பா என்னாச்சுப்பா, ஏன்ப்பா உங்கள் உடம்புக்கு ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் கை வச்சுட்டு கேட்குறத பார்க்கணுமே. ஏமா பாசகலர் சிவாஜி கணேசனே நீங்கள் தோக்கடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியுமா, சரி விடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல விஷயம் காத்துட்ருக்கம்மா, வெயிட் பண்ணுங்கம்மான்னு சொல்கிறாங்க. 6 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா, ஃபோன் பண்ணி கேளுப்பாங்கிறாங்க அம்மா. இப்படி ஆளுக்கு டிஸ்டர்ப் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டு மறுபடியும் ஃபோன் அடிக்க நேராக இங்கே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க டைமில் இல்லைப்பான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுக்குறாங்க. இதை வாங்கினோடனே அடிச்சாம் படுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த ஆலயமணிக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு டைலாக்கை நம்ம செந்திலுக்கு போட்டோன்னு போல செந்தில் வாங்கிட்டு அப்படியே சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிட்டாரு. தம்பி இன்ப அதிர்ச்சியில் இருக்கணும்ப்பா, நீ பேயை பத்த மாதிரி ஆக்ட் பண்ணுற, இது ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா தண்ணி குடிங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது எம்டன் மகன்கிட்ட தப்பிச்ச ஒரு சந்தேசம்ப்பா, உங்களுக்கு இது புரியலையாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எம்டன் மகன்கிட்ட இனிமேட்டுக்கு பேச்சு வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வேலைக்கு போகலாம், சுதந்திர பறவை ஆகிட்டோம்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. சரி, இங்கே வர வழியிலேயே ஊருப்பட்ட ஃபோன் வந்துச்சு எம்டன் மகன்ட்டு. அங்கே போனால் என்ன கிளிக்க போகிறாரோ தெரியலங்க. சரி, இந்த சந்தோஷமான விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சொல்லலான்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் மீனா எல்லாம் ஒன்றாலன்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாரு பாருங்க ரோட்லேயே. ஐயே, இவங்க ரொமான்ஸுக்கு அளவு இல்லாமல் போயிடுச்சே. இந்த டைம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கரடி மூஞ்சுவாங்க, யாரா அது கூப்பிட்றதுன்னு பார்த்தா வழக்கமாக பாண்டியனா இருப்பார். இப்போ பார்த்தா நம்ம கதிர், நீயுமாடா என் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பியான நியூஸ்ன்னு சொல்லி விஷயத்த சொல்ல வேலை கிடைச்சிருச்சுடா தம்பிங்கிறாங்க, தங்க கம்பிங்கிறாங்க. என்னடா இது, அண்ணனுக்கு பாசம் பொங்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு இவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. சந்தோஷமான விஷயத்த சொல்ல பாண்டியனோட ரியாக்ஷன் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.